கூடலூரில் கனமழை காரணமாக மண்ணில் புதைந்து வரும் வீடுகள் குறித்து ஆய்வு முடித்து 10 நாட்கள் ஆகியும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். கூடலூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கோக்கால் பகுதியில் சமீபத்தில் பெய்த கனமழையில் 7 வீடுகளில் விரிசல் ஏற்பட்டு பிளந்தது. அருகிலிருந்த முதியோர் காப்பக கட்டிடமும் 7 அடி வரை மண்ணில் புதைந்தது. விரிசல் ஏற்பட்ட வீடுகள் மற்றும் முதியோர் காப்பகத்தில் இருந்தவர்கள் வேறு இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து இந்திய புவியியல் துறை வல்லுநர்கள் 4 பேர் அதிநவீன கருவிகளுடன் வந்து சுமார் 15 நாட்கள் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வு முடிந்து 10 நாட்கள் ஆகியும் மாவட்ட நிர்வாகம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர். ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட அந்த ரிப்போர்ட் கலெக்டர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க கொடுத்தாங்களா என்ன ஏதுன்றது எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இன்னும் இப்போது கடந்த நாட்களில் வர்றதெல்லாம் மழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் உண்மையாலுமே அந்த அச்சத்துலேருந்து இன்னும் மீண்டு வரல. இனி அடுத்த மழைக்கு என்ன ஆகும் ஏதாகுன்றதே இருக்குது. இது இந்த தீர்ப்பு என்ன ஆயிருக்கு, அதோட முடிவு என்ன அப்படின்றத வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்பகுதியில் 500 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். தற்போது மீண்டும் கனமழை தொடங்கியுள்ளதால் தங்கள் வீடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படுமோ என மற்ற குடும்பத்தினரும் அச்சப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பிட்ட பகுதி வாழ்வதற்கான தகுதியான இடமா இல்லையா என்பதை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.